நம்ம 2025 மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனால் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் ஏற்படுத்திக்க முடியும், குறைகள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள், 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்கிறேன். இந்த சோழிங்கேக்கிறது ஒரு பிரசன்னம். என்ன நினைச்சு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ, என்ன ஆசைகள், என்ன தேவைகளுக்காக நீங்க வந்திருக்கீங்களோ, இதை சொல்லக்கூடியது இந்த சோழி. இது பேசும். இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷண பொருள். இந்த மகாலட்சுமி ஆகர்ஷண பொருள் சோழி நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம். இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குறது இந்த சோழி பிரசன்னம். வாங்க, உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க. இந்த சோழி பிரசன்னம் 12 ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும், மேசத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும் கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த மார்ச் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது, பல நாளாக பல இன்னல் துன்பங்கள் அடைஞ்சு வந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன் சொல்ல போகுது. சிவாய நம. 1 2 3 4 5 6 7 8. பொதுவாகவே சோழியில் ஒரு கணக்கு இருக்கு. 6 8 10 12 கேட்டாவே இன்னல் இடையூறல்கள் துன்பங்கள் வரும்னு கேட்குற ஒரு தருணமும் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்திருந்தாலும் இந்த மாதம் கவனமா இருக்கணும். முயற்சிகள் தடையாகக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. உங்க குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. இப்படி யோகங்கள் தரக்கூடிய முன்னோர் வழிபாடை போய் பண்ணுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி பகவான் வரக்கூடிய தருணம் உண்டு. தனுசு ராசி உள்ள ஆண்கள் உச்ச நிலைமைக்கு போவீங்க. பல யோகங்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஆனா மனைவியை நீங்க யோசிக்கணும், நேசிக்கணும். இப்படி கணவன் மனைவி கூட ஒற்றுமையா இருந்தா தான் உங்களுக்கு உயர் பதவி. மனைவிக்கு துரோகம் பண்ணி மாற்றான் மனைவி மேல ஆசை பாசங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வச்சிங்கன்னா அவமானப்படக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம். உச்சத்தில் இருப்பீங்க, தர டிக்கெட் ஆயிடுவீங்க. தனுசு ராசி உள்ள ஆண்கள் பணம் காசு லட்ச லட்சமா குமியும். வீணா விரயங்கள்ல போய் ஒரு பெண்ணிட்ட போய் கொடுப்பீங்க. கஷ்டப்படக்கூடிய தருணம் வரும். கவனமா இருங்க. ஆனா தனுசு ராசியில் உள்ள பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருந்தாலும் தான் கணவன் தான் புள்ள குட்டிங்களோட அரவணைச்சு நல்ல ஒரு பதவி அடையக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. வீடு தோட்டம் துறவு வாங்கக்கூடிய தன்மை உண்டு. முன்னோர் மூத்தோர் சொத்துகள் வரதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. பெண்களுக்குத்தான் சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அதனால தனுசு ராசியில் உடைய ஆண்கள் தான் கவனமா இருக்கணும். தாயை நினைங்க, தாய்கிட்ட அரவணைச்சு பேசுங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்து மேல ஆசைப்படாதீங்க. உழைச்சி தன்னுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வழிமுறை பண்ணுங்க. நிறைய தனுசு ராசியில டாக்டர் வருவாங்க, டீச்சர் வருவாங்க, காவல்துறையா இருப்பாங்க, கலைத்துறையா இருப்பாங்க. இப்படியாம்பட்ட ஒரு தன்மமும் உடையக்கூடிய தனுசு ராசிக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு நேர் வீடாக்க வேண்டிய மீன ராசியில பேசிக்கிறனால காசு பணம் மகாலட்சுமியோடைய அருள் உண்டு. மகாலட்சுமியோடைய அருளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா, மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அந்த மகாலட்சுமி விட்டு விலகிடுவா. அரவணைச்சு வாழ்ந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு போங்க. குறையில்லாம இருக்கக்கூடிய தருணம் உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு கடாட்சியம் உங்களுக்கு இருக்கு. ஒட்டுணர்ந்து தெளிவு பண்ணி பக்குவமா வாழ்ந்தா இந்த வருஷத்தை இந்த மாசத்தை நீங்க பீட் பண்ணலாம். குறையில்லாம இருக்கணும். தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். உங்களுடைய நீங்க பண்ற தப்பு தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரிய வரும், உங்க மனைவிக்கும் தெரிய வரும், உங்க அண்ணன் தம்பிக்கும் தெரிய வரும். ஆனா நீங்க சொல்லுவீங்க, நான் உயர்ந்த பதவியில இருக்கேன், நான் ஒரு விஐபி, நான் ஒரு யோகமானவன்,
காசு பணம் எனக்கு இருக்கு, அதனால எனக்கு ஒரு நண்பரை தேடிக்கிறேன்னு சொல்லி நீங்களா உங்க வாழ்க்கையை சரிச்சுக்குவீங்க. தாயி தகப்பன் அண்ணன் தம்பி மனைவி கிட்ட அன்பா பழகி இருந்தீங்கன்னா இந்த 2025 அஷ்டாஷ்டம சனி உங்களுக்கு தர டிக்கெட் ஆயிடுவீங்க. ரொம்ப கவனமா இருங்க, ஏமாந்துடாதீங்க, மண்ணு மேல போடுங்க, பெண் மோகத்துல போகாதீங்க, மாட்டிக்குவீங்க. மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். இத்தனை நாளா 7.5 சனியில இருந்து இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்சிருந்த மகர ராசி இந்த மாத பலன்கள்ல எப்படி இருப்பாரு, எப்படி இருப்பாங்க? உங்களுடைய குறைகள்லாம் தீருமா? உங்க ஆசைகள் பூர்த்தி ஆகுமா? மகர ராசி அன்பர்களுடைய அனைவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் மாறுறதுக்கு இந்த மாதம் என்ன பலனை எனக்கு சொல்ல போற? சிவாய நம. 1, 2, 3 அற்புதமான செய்தி வந்திருக்கு. இவ்வளவு நாளா பட்ட துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க. 5 வருஷம் பட்ட கவலைகளுக்கு பிராயத்தித்தமே தேட முடியாது. பல ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கக்கூடிய தருணங்கள் நிறைய உண்டு. பல மனைவிகள் தான் கணவனை விட்டு தாம் பிள்ளைங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு கடனை உடனே வாங்கி தாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. ஆனா ஆண்களாயிருந்தா இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், இதுதான் அவப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்த உங்களுக்கு இந்த மாத பலன் சிறப்பான தருணத்தை தான் தரப்போகுது. உங்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க படிச்சு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம். உங்க வீட்டுல ஒரு சுபகாட்சிகள் நடக்க போகுது, திருமணம் நடக்கலாம், உங்க பிள்ளைங்களுடைய படிப்பு உயர்ந்த இடத்துல வேலைகள் கிடைக்கலாம். இவ்வளவு நாளா இழந்த சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இனிமே தான் உண்டு. கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருந்தா மட்டும்தான் நீங்க தப்பிச்சிங்க, இல்லைன்னா வீணான விரயத்தை தான் நீங்க அடையக்கூடிய தருணங்கள் உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க பாவம். உங்களுடைய தன்மையை கணவன் புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு மனைவிக்கு 7.5 நடக்கு, ஒரு கஷ்டம் நடக்குது, அதை நம்ம சகிச்சுக்கிட்டு மனைவி கூடயே ஹோப்பாயிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க கணவர் உத்தமரு, உங்க கணவரோட அனுசரணையா அனுபவிச்சு பக்குவமா வாழுவீங்க. உங்க கணவர் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி ஆகாத போது உங்க மனசு ஷேர்ட் ஆயிடும். நீங்க பலம் குறைஞ்சிருவீங்க, உங்க பலவீனமாயிடுவீங்க. ஆனா இருந்திருந்தாலும் இறை அன்பிக்க இறை தொண்டுல உங்களை மாதிரி சிறந்தவங்க யாரும் கிடையாது. பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட தீர்த்த யாத்திரை கோயில்களுக்கோ திருவண்ணாமலை கிரிவல பாதையிலையோ இப்படி முக்கியமான ஒரு கோயில்கள்லையோ நிறைய சிவ பக்தர்களோ இந்த மகர ராசிக்காரங்களா தான் இருப்பீங்க. சிவனை பிடிச்சுக்கிட்டனால உங்களுடைய தொந்தரவுகள் தொலைகள் விட்டு போச்சு. ஆனா இந்த 2025 மார்ச் ஏப்ரலுக்கு மேல சகாய சனி போதுண்டா வாழ்க்கை. உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது மகர ராசிக்கு. ஏன்னா இந்த ஜென்மத்திலே நீங்க பல துன்பங்களையும் துயரத்தையுமே அடைஞ்சிட்டீங்க. மாற்றம் தரக்கூடிய மாசம் இந்த மாசம். மாற்றங்கள் வரும், தொல்லைகள் துயரங்கள் வரும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மை விலகும். நிறைய இந்த மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கு ஜிம்னாஸ்டிக்கு, இன்னும் சொல்ல போனா ஒரு கனரக வாகனங்கள் ஓட்டுறது, காரு வண்டி பஸ்ஸு ஓட்டுறது, இந்த மாதிரியான தன்மை தான் உங்களுக்கு உண்டு. இருந்திருந்தாலும் எந்த ஒரு குறையில்லாம இந்த 2025 அற்புதமா வாழ போறீங்க. தன்னுடைய கணவனுக்கு, தன்னை சார்ந்த தாம் பிள்ளைங்களுக்காக. ஆனா நிறைய நட்பு வரும். நிறைய சனி பகவானாவே ஃப்ரெண்டு தானே, நிறைய ஃப்ரெண்டுகள் உங்களுக்கு இருப்பாங்க. ஆனா ஒரு சில ஃப்ரெண்டுகள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் ஒரு சில ஃப்ரெண்டுகள் உங்களுக்கு நல்லது செய்யறனால இனிமே எல்லாமே தெளிவா நடக்கக்கூடிய தருணம் உண்டு. பயப்பட வேண்டாம். இந்த 2025 பிப்ரவரி மார்ச் ஏன் சித்திரை வருஷ பிறப்பு வந்தா கூட உங்களுக்கு யோகம் தான் ஐயா. நல்லதே நடக்கட்டும். சனி பகவானுடைய அமைப்பு உடைய ஒரு ஜாதக தன்மை. டைம் இருந்தா பொலிச்செல்லூர் சனீஸ்வரன் பகவான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு 3 கிலோ முழு நெல்லிக்காய் இல்ல முந்திரி இப்படி ஏதாவது வாங்கி சாமியை பார்த்து பிரகாரம் சுத்துறவங்களுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்க கர்ம பலன் போச்சு. இனிமே வாழ்க்கையில யோகங்கள் வரக்கூடிய தருணம் தான். மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும்.
சிவாய நம. இது என்னுடைய பூஜை ரூம்பு. சென்னை தாம்பரத்தில் 1 கோடி ரூபாய்க்கு கோயிலே கட்டியிருக்கிறோம். காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் MES ரோடு. அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தால் மோதிலால் நகர்னு சொல்லுவாங்க. அங்கே ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க. நிறைய பேர் வருவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஜோதிடம் சோழி போட்டு சொல்லுவேன், ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன். இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன். பரிகாரம்னா பயப்பட வேண்டாம், சின்ன வழி. வரும்போது 5 எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும். இங்கே வந்தீங்கன்னா 5 எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி உன் ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்டு அவகிட்ட மந்திரத்தில் பாவிச்சு, எந்த ஒரு ஆசைகளாக இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இந்த மாதிரி உருவேத்தின ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன். நீ என்ன வேணா எதிர்பார்த்துக்கோ, என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும். கடன் மெயின் அதுக்குத்தான், நோய் அதுக்குத்தான், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், துன்பம், இடையூறல், பல சூனியங்களே இருக்கட்டும், இந்த ஒத்த எலுமிச்சம்பழத்தில் உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன். இதை வீட்டில் போய் நீங்கள் வைக்கணும். இந்த எலுமிச்சம்பழம் உடஞ்சி போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். அப்படியே சப்பழிஞ்சு போகணும், கருப்பாக பூசணம் பிடித்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம். வாங்க, இந்த அட்ரஸ்க்கு வாங்க. 5 எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் குறைகளை தீர்க்கிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன். குறையில்லாமல் இருக்கணும். தாம்பரத்தில் இருக்குது இந்த அட்ரஸ். முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி, நேரில் வந்தாலும் சரி. சிவாய நம.